السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفسا بغير نفس فكأنما قتل الناس جميعا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من أشار على أخيه بحديدة لعنته الملائكة وإن كان أخاه لأبيه وأمه أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதார்கள், நல்லவர்கள், இன்னும் இந்த ஜும்ஆ தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் தஆலா நம்மை முஃமின்களாக, முஸ்லிம்களாக, இன்னும் நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் சொல்வதற்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கால சூழலில் முஸ்லிம்களின் மீது அதிகமான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சொல்ல போனால் சமீபமாக நடந்த பஹல்கம், காஷ்மீரிலே நடந்த தீவிரவாதம், 26 நபர்களை கொலை செய்த 6 நபர்கள், இந்த குற்றங்களுக்கெல்லாம் பலியாக முஸ்லிம்களின் மீது இந்த குற்றங்களை திணிப்பதற்கு இந்த மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. முதலில் அந்த இடத்திலே என்ன நடந்தது, அதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? கடந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சரியாக 2:45 மணிக்கு காஷ்மீரிலே அனந்த்நாக் என்ற ஒரு வட்டத்திலே பஹல்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சுற்றுலா இடம், அது ஃபுல்லா எப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு வாகனங்களாக போக முடியாது, கார் பைக்கால போக முடியாது, குதிரையை வச்சுதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே 2000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மிலிட்டரி ஆடையை அணிந்து கொண்டு ஒரு 6 தீவிரவாதிகள், 6 பயங்கரவாதிகள் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் 26 நபர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு பழிவாங்கக்கூடிய அந்த ஒரு காரணமும் இல்லை. அநியாயமாக அப்பாவி ஜனங்கள் 26 நபர்களை, ஆண்களை கொன்று, அதிலும் சொல்ல போனால் அதில் ஒரு நபர் இறந்து போனவர் ஒரு முஸ்லிம். இப்படிப்பட்ட இந்த கொலையை இஸ்லாம் என்றைக்கும் அனுமதித்தது கிடையாது, ஆதரித்தது கிடையாது. முழுக்க முழுக்க கொலையை பற்றி இந்த இஸ்லாம் மிகவும் வன்மையாக கண்டித்து நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கொலையை பற்றி சொல்லும் பொழுது மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, யார் ஒரு நபரை கொன்றாரோ, அநியாயமாக ஒரு நபரை கொன்றாரோ, அவர் இந்த பூமியில இருக்க எல்லா நபரையும் கொன்றதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது கொலை செய்யறதில்லை, கொலை செய்யறதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அஷார அலா அஃபி பி ஹதீதத்தின், அதாவது அப்பாவி ஜனங்களுக்கு முன்னால் உங்களுடைய ஆயுதங்களை கூட நீங்கள் வெளியெடுத்து காட்டாதீர்கள். அப்பாவி ஜனங்களுக்கு முன்னால் உங்களுடைய ஆயுதங்களை கூட நீங்கள் வெளியெடுத்து காட்டாதீர்கள். அப்படி நீங்கள் காட்டினீர்கள் என்று சொன்னால் லஅனத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களை சபித்துக் கொண்டிருப்பார்கள். எதற்கு? கொன்றதற்கு இல்ல, கொன்றதற்கு இல்ல. உங்களுடைய ஆயுதங்களை கூட அப்பாவி ஜனங்களுக்கு முன்னால் எடுத்து காண்பித்து பயமுறுத்தாதீர்கள்.
அதுவும் அதோட தொடர்ந்து சொல்றாங்க, வைன்கான அகாஹு அபிஹி வ உம்மிஹி, அது உங்களுடைய சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம தண்டிப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் சகோதரர்கள். நம்முடைய சகோதரர்கள் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்களை தண்டிக்கிறதுக்கு தகுதியானவங்க. அப்படிப்பட்ட அந்த சகோதரர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஆயுதங்களை வெளிக்காட்டாதீர்கள். அப்படி காட்டினீர்கள் என்று சொன்னால் மலக்குமார்கள் உங்களை சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அவ்வளமா யக்பா பைனன் நாஸ் யௌமல் கியாமா, அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே முதலாக தண்டனை யாருக்கு தருவான் என்று சொன்னால் ஃபித்திமா, அநியாயமாக யார் கொன்றாரோ கொலை செய்த நபருக்கு தான் அல்லாஹ் தஆலா முதலாக கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா தண்டனையை தருவார். இது ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று முஸ்லிம்கள் என்று சொன்னாலே தீவிரவாதம், பயங்கரவாதம், கொலை செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையிலே முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், இந்த மார்க்கம் நமக்கு கொலை எப்படி வரைவரைத்து காட்டுகிறது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ஜி எங்க இருக்கிறாரு? சவுதியில. நடக்கும் பொழுது சவுதியில இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததோட எங்க வரணும்? சம்பவம் நடந்த இடத்துக்கு வரணும், காஷ்மீருக்கு வரணும். ஆனா எங்க போயிருக்கிறாரு? பீகாருக்கு போயிருக்கிறார். அங்க ஒரு தேர்தல் பிரச்சாரம். அங்க பீகார்ல தேர்தல் வர போகுது. அதனால தேர்தல் பிரச்சாரத்துக்கு மேடையில உட்கார்ந்து பல்லடிச்சிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நாம் இந்த கேள்வி எல்லாம் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் என்ன சொல்றாங்க? இது எல்லாம் முஸ்லிம்கள் இந்துக்களின் மீது காட்டக்கூடிய அந்த வன்மம். அது மட்டும் இல்லாமல் மீடியாக்களிலே முஸ்லிம்களின் மீது தவறான ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. என்னன்னு சொன்னா, அந்த 6 நபர்களும் சுற்றுலா டூரிஸ்ட் அந்த நபர்களிடத்திலே அவங்கள்ட்ட கேட்டாங்களா கொள்றதுக்கு முன்னாடி, நீங்க முஸ்லீமா ஹிந்துவா? அவங்க பயந்துட்டு முஸ்லிம்களுடைய பெயரை சொன்னாங்க. அதனால சுன்னத் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அவர்களை கொன்றதாக ஒரு சில நபர்கள் பேட்டியிலே, அதுவும் அங்க பார்த்தது போலவே அது அந்த அம்மா பேசுது. அதுக்கு பின்னால் பல நபர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் எல்லாம் அங்கேதான் இருந்தோம், இந்த ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, கொன்ற அந்த தீவிரவாதிகள் ஒவ்வொரு மரத்திற்கு பின்னால் நின்று எதுவும் பேசல, கொண்டவங்க எதுவும் பேசல, பாக்குறவங்க எல்லாம் சுட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க என்று ஒரு சில பெண்கள் பேட்டியிலே தருகிறார்கள். யாரெல்லாம் இந்த பொய்யை சொன்னார்களோ அவர்கள் வற்புறுத்தப்பட்டு இந்த பொய்யை சொல்றதாக பல செய்திகளிலே நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இந்த ஒரு சம்பவத்தை, அதாவது அந்த இடம் இருக்கு இல்லையா, பஹல்கம் என்கிற இடம், பொதுவாக காஷ்மீர் என்பது இராணுவ படைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடம், மிகவும் பாதுகாப்பான இடம். அந்த இடத்திலே அதுவும் பட்ட பகலிலேயே 6 நபர்கள், அடையாளம் தெரியாத 6 நபர்கள் உள்ளே புகுந்து 26 நபர்களை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த அரசியல், இந்த ஆளுமை என்ன செய்து கொண்டிருந்தது? அங்கிருந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? எதுவும் இல்லை. இதெல்லாம் நாம் கேள்வி கேட்டால் இதை அப்படியே அரசியலாக திருப்பி முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியிலே சண்டையை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கிறது இந்த மத்திய அரசு. அதுவும் சொல்ல போனால் ஒரு நபர் பேட்டியில சொல்கிறார், யார் என்று சொன்னால் அவருடைய பெயரை இந்த சபையிலே சொன்னால் இந்த சபைக்கு மரியாதை குறையும். அவருக்கு புனை பெயராக ஆடு என்று சொல்வார்கள், கருப்பாடு. இந்துக்களுக்கு தலைவர், பாஜக தலைவர் ஆரம்பத்தில் இருந்தார்கள். அவர் பேட்டியில சொல்கிறார், எவ்வளவு பச்சை பொய் பாருங்க. கொன்றவர்கள் தீவிரவாதிகள் 2 வசனங்களை ஓத சொன்னாங்களாம். 2 வசனங்களை ஓத சொன்னார்கள், ஓதாதவர்களே சுட்டுக் கொன்றார்கள் என்று அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லாம என்ன தெரியுமா சொல்றாரு? இதுவெல்லாம் மதத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய தீவிரவாதமா? மதத்தின் அடிப்படையில் முதல்ல மதத்தை பற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உனக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? மார்க்கத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல இந்த மார்க்கம் நமக்கு எப்படி கொலையை பற்றி வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு என்ன தெரியும்? சகோதரத்துவத்தை எப்படி எங்களுக்கு போதித்தது என்பது உனக்கு என்ன தெரியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது
வயதிலே நுபுவத்து கிடைத்தது. தொழுகை நோன்பெல்லாம் 50 வயதுக்கு மேலேதான் நமக்கு கடமையாச்சு. அதாவது 10 வருஷம் இடைவேளையில எந்த ஒரு வழக்கங்களும் இல்லை. நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் கடமையாக்கப்படவில்லை. அப்போ அந்த 10 வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? மனிதத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 10 வருஷங்கள். முதலாவதாக வணக்கத்தை கூட சொல்லித் தரவில்லை. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த மனிதத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை பற்றி மதத்தின் அடிப்படையிலே இந்த ஒரு தீவிரவாதம் நடந்தது என்று சொன்னால் எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த 10 வருஷத்துல சஹாபாக்கள் எப்படி இருந்த சஹாபாக்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் பிள்ளையாக இருந்தால் பொதுவாக அந்த நாட்களுக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த அந்த காலங்களை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள். அறியாமை காலம். சஹாபாக்கள் அப்படி சொல்லிக்குவாங்க. ஏன்னா அந்த அறியாமை காலத்துல நிறைய கொலைகள் எல்லாம் செய்தார். பெண் பிள்ளையாக இருந்தால் அவர்களை பார்த்துக் கொள்ள முடியாது, செலவு அதிகமாகும் என்று கொலை செய்து உயிருடன் புதைப்பவர்களாக சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த குப்பைகளை எல்லாம் வெளி துரத்திவிட்டு அந்த மனிதர்களை புனிதர்களாக ஆக்கினார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எப்படி நீங்கள் இதை சொல்லலாம்? நாம் பொதுவாக விலகிக் கொள்ள வேண்டியது, கொலை செய்தால் அவன் முஸ்லிமாக இருந்தாலும் அவன் காபிராக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முஸ்லிம்கள் எல்லோரும் கொலை செய்பவர்கள், தீவிரவாதிகள் என்று இந்த வன்மத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதை எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க. நம்ம சின்மன் கத்அக, உங்க கூட யார் சண்டை போடுறாங்களோ அவங்கள்ட்ட திரும்ப சண்டை போடுங்க சொல்லல. சின்மன் கத்அக, உங்கள்கிட்ட யார் சண்டை போடுறாங்களோ அவங்களுடனும் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்து சொல்கிறார்கள், வஅதி மன் ஹரமக, உங்களுக்கு யார் கொடுப்பதை தடுத்து விட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். நம்மளுக்கு யாராவது ஏதாவது பொருள் தரணும்னா கூட இப்ப அவங்களுக்குன்னு ஒரு தேவை வந்துருச்சுன்னா அந்த பகையை காட்டாமல் நீங்கள் அவர்களுக்கு பொருளை கொடுங்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள், வஅஃபு அன் மன் துலுமக, உங்களுக்கு யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை மன்னித்து விடுங்கள். இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் எப்படி வரைபடுத்தி இன்று மக்களுக்கு மத்தியிலே காட்டப்படுகிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த சகோதரத்துவத்தை பாருங்க. முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்று வேறுபாடு கிடையாது. இந்த மார்க்கத்திலே சகோதரத்துவம் என்று வந்துவிட்டால் வேறுபாடு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பாதையில போகும் பொழுது ஒரு முள் இருந்தால் அதை எடுத்து நீ ஓரமாக போட்டு போ. எந்த மார்க்கத்தின் தலைவராவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரா? ஏனால் பின்னால் வருபவர்கள் அந்த முள்ளை மிதித்து அவர்களுக்கு வேதனை தரக்கூடும். அந்த வேதனை கூட இந்த மனித சமூகம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து ஒரு காஃபிர் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு அம்மா ஒரு மகன் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்துல அதிகமான வருமா அவங்க வீட்டுல. அந்த அம்மாவுக்கு போடுறதுக்கு ஒரே ஒரு ஆடை, அந்த ஆடை கிழிஞ்சு போயிடுச்சு. இந்த மகன் பாக்குறாரு, ஆடை கிழிஞ்சிருக்கு, அம்மாவுக்கு ஏதாவது புது ஆடை வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனா காசு இல்லை, சுத்தமா வறுமை. சரி, அவருடைய சித்தப்பா கிட்ட போய் கேட்கிறார், அவருடைய சச்சாட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு ட்ரெஸ் இல்லை போடுறதுக்கு, ரொம்ப வறுமையில இருக்கும், ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்க அப்படின்னு அவர் சிறிய தந்தைகிட்ட போய் கேட்கிறாங்க. அப்போ அந்த சிறிய தந்தையை சொல்றாரு, நானும் வறுமையில தான் இருக்கிறேன், எங்க வீட்டுல எந்த ஆடையும் இல்லை. ஆனால் நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன், முஹம்மது என்று ஒருத்தர் இப்போ வந்திருக்கிறார் நம்மளுடைய ஊருக்கு. அவர்கிட்ட போய் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். யாரு என்ன மதம், எந்த நிறத்துல இருக்கிறார், எந்த ஜாதி, எந்த வேறுபாடும் பார்க்காமல் கேட்டால் கொடுக்கும் நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க காஃபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. சரி, இவங்க அம்மாட்ட அனுமதி கேட்கிறாங்க, இந்த மாதிரி முஹம்மது ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்களா, அவங்க இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யறாங்களா, நான் போய் அவங்கள்ட்ட போய் கேட்கிறேன், என்ன கேட்டாலும் தருவாங்களாமா அப்படின்னு சொன்னதோட அந்த அம்மா சொல்றாங்க, என்ன கேட்டாலும் தருவாங்கன்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அவருடைய மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாதே, இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொன்னால் அதை நீ கேட்காதே,
அப்படி அவர்கள் நீ இஸ்லாத்தை ஏற்றால் தான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். நீ திரும்ப வந்து விடு, எதுவும் வேண்டாம் என்று சொன்னார் அந்த அம்மா. இந்த நபர் வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பு வருகிறார், அவர்களுடைய வாசலுக்கு வருகிறார். வந்து சொல்கிறார், வந்தோடனே முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் காஃபிர், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கு போறது கிடையாது, நான் இப்ப அதுக்காக வரல. எங்க வீட்டுல கடுமையான வறுமை வந்ததோட அந்த ஒரு பாயிண்ட போட்டுட்டாரு. எங்க வீட்டுல அதிகமான வறுமை, எங்க அம்மாவுக்கு ஆணை இல்ல, கிழிஞ்சு போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வீட்டுல வறுமை அவ்வளவுதானே, நீ காஃபிரா முஸ்லிமான்லான்றது நான் பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட சொன்னாங்க, அவங்க மேல ஒரு ஆடை போட்டிருந்தாங்க, ஒரு போர்வையை போட்டிருந்தாங்க, உயர்தரமான ஒரு போர்வை ரசூலுல்லாஹ் போட்டிருந்தாங்க. அப்படியே எடுத்து மடிச்சு அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசல ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை பத்தி எந்த பிரச்சாரமும் செய்யல. அந்த நபர் அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சொன்னாங்களா, இந்த மாதிரி நான் சொன்னம்மா, ரசூலுல்லாஹ் எந்த ஒரு பேச்சையும் திரும்ப கேட்கணும், திரும்ப சொல்லல, அப்படியே தன்னுடைய மேல இருந்து அந்த போர்வையை கழட்டி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, இதுதான் உண்மையான மார்க்கம். எந்த மார்க்கம் வற்புறுத்தாத மார்க்கமாக இருக்குமோ, தீனை மார்க்கத்தை வற்புறுத்தாத மார்க்கமாக இருக்குமோ, அதுதான் உண்மையான மார்க்கம். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை ஏற்றார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்பொழுது மனிதன் என்று வந்து விட்டால் தாழ்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, அவன் வேறு மார்க்கம், இவன் வேறு மார்க்கம் என்றெல்லாம் பிரித்து பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி என்று சொன்னால் மனிதத்துவம். அந்த மனிதத்துவத்தை நாம் உலகமெங்கும் நாம் எல்லா இடத்திலும் பரப்பி கொண்டே இருக்கோம். இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த காஷ்மீர்ல நடந்த அந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட அந்த இடத்துல 2000 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு குதிரையை கொண்டுதான் அந்த இடத்துல இருந்து இறங்க முடியும். இப்ப அந்த நேரத்துல ஒரு நபர், அதாவது ஒரு தீவிரவாதி ஒரு பெண்ணை சுடலாம்னு போறார். போகும் பொழுது அந்த சுற்றுலா பயணிகளை கூட்டிட்டு வந்த அந்த குதிரை வீரர்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த நபர்ல ஒரு நபர், அவருடைய பேர் என்னன்னு சொன்னா சையது ஆதில் ஹுசைன் ஷா. அவர் போய் என்ன பண்றாருன்னா அந்த துப்பாக்கியை புடுங்குறார். புடுங்கினதோட இந்த நபரை அந்த தீவிரவாதி சுட்டுட்டார். எதுக்காக இந்த நபர் உயிரை தியாகம் செய்தார்? தன்னுடன் வந்த, தன்னை நம்பி வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் ஒரு முஸ்லிம் என்பது இங்கு பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 2000 நபர்களை அந்த இடத்தில் இருந்து நிறைய முஸ்லிம்கள், காஷ்மீரிகள், முஸ்லிம் மக்கள் அவர்களை தோல்ல சுமந்துட்டு குதிரையில கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வருது. 2.5 மணி நேரம் பிரயாணம். அப்படியே அவர்களை சுமந்து கொண்டு ஒரு அறையிலே தங்க வைத்து, அவர்களுடைய வீட்டிலே தங்க வைத்து, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் நான் சொல்லவில்லை, கற்பனையாக சொல்லவில்லை. அங்கு தங்கியிருந்தவர்கள் இன்று அவர்களுடைய ஊருக்கு சென்று பேட்டியிலே அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியெல்லாம் இந்த மீடியாக்கள் வெளியே கொண்டு வரார்கள். ஒரு கேரளா பெண்மணி, அவருடைய தந்தையை அந்த இடத்திலே கொன்றார்கள். அந்த பெண் கேரளாவுக்கு வந்துட்டார். ஒரு நியூஸ் சேனல்ல, அந்த நியூஸ் சேனல் வந்து பாஜகவினுடைய நியூஸ் சேனல். அந்த நியூஸ் சேனல்ல எப்படி போறாங்கன்னா, அந்த பெண்மணி சொல்றா, இந்த மாதிரி தீவிரவாதிகள் வந்தாங்க, என்கிட்ட களிமா சொல்லுன்னு சொன்னாங்க. அதாவது களிமா அந்த மாதிரி வாயில ப்ராப்ளம்ஸ் வரல, அதை சொன்னாங்க, எனக்கு சொல்ல தெரியல, உடனே என்னுடைய தந்தையை கொண்டுட்டாங்க. இந்த செய்தி அம்மா சொன்னதுதான். அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த செய்தியை, இந்த நியூஸ் சேனல் அந்த செய்தியை போடவே இல்லை. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்களை கூட்டு வந்த குதிரை வீரர்கள் சுஹைல் என்பவரும் ஒரு முஸ்லிம் நபரும் எங்களை பாதுகாத்து அவர்களுடைய வீட்டிலே தங்க வைத்து மார்ச்சரியிலேயே இருந்தார். கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும், இரவு 3 மணி வரைக்கும் அவங்களுடைய தந்தையுடைய சடலத்தை பாதுகாத்து, அவங்களுடைய கடைசியா அந்த பெண்ணை அவருடைய ஹோட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. ஹோட்டலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் கூட இவங்க அந்த சடலத்தை பாதுகாத்து இவர்களை ஏர்போர்ட் வரைக்கும் போய் கொண்டு சென்று விட்டவர்கள் அந்த 2 முஸ்லிம் நபர்கள். அவர்கள் அந்த பெண்மணி சொன்ன இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நான் காஷ்மீரிலே என்னுடைய தந்தையை இழந்தேன், 2 சகோதரர்களை பெற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தை இந்த இந்தியா முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஊக்கம் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த முஸ்லிம்களின் மீது வன்மையை காட்டக்கூடிய இந்த செயலை விட்டு இந்த மத்திய அரசு வெளியே வந்து, நடந்த சம்பவத்திலே எதனால் பாதுகாப்பு இல்லாமல் போனது என்பதற்கு பதில் தர வேண்டும்.
குற்றம் நடத்தியவர்களுக்கு சரியான பதிலடி தர வேண்டும். சொல்லியிருக்கிறார், பாகிஸ்தான் அதாவது தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள், அதனால் நாம் அவர்களுக்கு தர வேண்டிய சில விதிகளை நாம் தடுத்து வைத்திருக்கிறோம், போரை தொடங்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எதனால் பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்த மத்திய அரசு. மாறாக முஸ்லிம்களின் மீது வன்மத்தை காட்டாமல் இந்த சில விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா இந்த அரசுக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்ய வேண்டும். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா தந்தல்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.